ஒரு அடர்ந்த காட்டில் காரி என்ற காக்கை வாழ்ந்து வந்தது. காரி பார்ப்பதற்கு மிகவும் பலமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஆனால் அதனிடம் ஒரு மிகப்பெரிய குறை இருந்தது. அதுதான் பேராசை. மற்ற பறவைகள் ஏதாவது ஒரு பழத்தையோ அல்லது தானியத்தையோ கண்டால் தன் நண்பர்களுடன் சேர்ந்து உண்ணும். ஆனால் காரி தனக்கு கிடைக்கும் உணவை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்து தானே முழுமையாக சாப்பிட்டுவிடும். காரியின் நண்பர்களான சிட்டு என்ற குருவியும் கிள்ளி என்ற கிளியும் எப்போதும் காரியிடம் அறிவுரை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். காரி, நாம் அனைவரும் நண்பர்கள். உணவை பகிர்ந்து சாப்பிடும்போது கிடைக்கும் சந்தோஷமே தனி. நீ இப்படி தனியாக சாப்பிடுவது முறையல்ல என்பார்கள். அதற்கு காரி ஏளனமாக சிரித்துவிட்டு, என் உழைப்பில் கிடைத்ததை நான் ஏன் கொடுக்க வேண்டும்? நீங்களும் என்னைப் போல தேடிச் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு பறந்துவிடும். சில வாரங்கள் கழித்து காட்டில் பருவகாலம் மாறியது. வானம் இருண்டு பலத்த காற்றுடன் கடுமையான மழை பெய்ய தொடங்கியது. அந்த மழை ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து 1 வாரம் பெய்தது. பறவைகளால் தங்கள் கூட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. மரங்களில் இருந்த பழங்கள் அனைத்தும் மழையில் கொட்டி அழிந்துவிட்டன. முன்னெச்சரிக்கையாக இருந்த சிட்டுவும் கிள்ளியும் மழை தொடங்குவதற்கு முன்பே தங்களுக்கு தேவையான தானியங்களை சிறுகச் சிறுகச் சேமித்து வைத்திருந்தனர். அதனால் அவர்கள் பசியின்றி பாதுகாப்பாக இருந்தனர். ஆனால் காரியோ தான் தேடிய உணவை அப்பப்போதே பேராசையுடன் சாப்பிட்டு தீர்த்திருந்தது. சேமிப்பு என்ற ஒன்றே அதனிடம் இல்லை. 3ஆம் நாள் காரிக்கு கடும் பசி எடுத்தது. மழையில் நனைந்து கொண்டே எங்கு தேடியும் ஒரு தானியம் கூட கிடைக்கவில்லை. பசியாலும் குளிராலும் காரி மிகவும் பலவீனமானது. யாராவது உணவு தரமாட்டார்களா என்று ஏக்கத்துடன் பார்த்தது. தான் முன்பு செய்த தவறுகள் அனைத்தும் அதன் நினைவுக்கு வந்தன. அன்று நண்பர்கள் சொன்னதை கேட்டிருக்கலாம். பேராசையால் இன்று பட்டினி கிடக்கிறேனே என்று வருந்தியது. மெல்ல பறந்து சென்று சிட்டுவின் கூட்டிற்கு அருகே அமர்ந்து மிக மெல்லிய குரலில், நண்பர்களே, என்னால் பசியை தாங்க முடியவில்லை. எனக்கு ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்டது. காரியின் குரலை கேட்ட சிட்டுவும் கிள்ளியும் உடனே வெளியே வந்தனர். காரி தங்களை ஏளனம் செய்ததை அவர்கள் நினைக்கவில்லை. காரி, வருத்தப்படாதே, எங்களிடம் இருக்கும் தானியங்களை நாம் மூவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறி அன்புடன் உணவை அளித்தனர். அந்த கடும் குளிரிலும் நண்பர்கள் காட்டிய அன்பு காரியின் இதயத்தை உருக்கியது. நான் உங்களை அலட்சியப்படுத்தினேன். உங்களிடம் உணவை பகிர மறுத்தேன். ஆனால் நீங்கள் என் உயிரை காப்பாற்றுகிறீர்கள். பேராசை என் கண்களை மறைத்துவிட்டது. இப்போது புரிகிறது. பகிர்ந்து வாழ்வதே உண்மையான மகிழ்ச்சி என்று எனக் கூறி கண் கலங்கியது. அன்று முதல் காரி தன் குணத்தை மாற்றிக்கொண்டது. அதற்கு கிடைக்கும் சிறிய உணவாக இருந்தாலும் தன் நண்பர்களை கூப்பிட்டு பகிர்ந்துண்ட பின்னரே தானும் உண்ணும். காட்டில் உள்ள அனைத்து பறவைகளும் காரியின் மாற்றத்தைக் கண்டு வியந்தன.